4662 வேகண்ட் தான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த நோட்டிபிகேஷன் குரூப் 4 நோட்டிபிகேஷன் விட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் டேட் இப்போ வரைக்கும் அது வந்து கான்ட்ரோவர்சியா தான் போயிட்டு இருக்குது. என்ன எப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து பொறுத்த வரைக்கும் அதிக பேர் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் குரூப் 4. டிஎன்பிசி வரலாற்றுல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து சொற்பமான வேகண்ட் எப்பவுமே கொடுக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி நீங்களும் டேட்டா பாத்துருப்பீங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் பார்க்கும்போது 24ல வந்துட்டு 9491, அதாவது 9491 போஸ்டிங் கொடுத்திருக்காங்க 24ல. 23ல வந்துட்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண கிடையாது. அதே மாதிரி 2022ல 10,117 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் டிஎம்கே வந்து இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க. ரைட்டா சார்? அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்ப நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சிலபஸ் வந்து மாத்தினாங்க சார். சிலபஸ் வந்து இந்த கவர்மெண்ட் அப்புறம் 3 தடவை மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம் நல்லபடியா. சரி வேகண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க செய்வாங்கன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணோம். பட் கொஸ்டின் கேட்டதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்பயுமே வழக்கமா தமிழ்ல 90 95 போடுறவங்களால 75 கூட போட முடியல சார் இந்த வாட்டி கொஸ்டின்ல. அதாவது அவுட் ஆஃப் சிலபஸ் அவுட் ஆஃப் சோர்ஸ்னு சொல்லிட்டு தமிழ்லேயே கிட்டத்தட்ட ஒரு 45-50 கொஸ்டின் வெளியே இருந்தா எடுத்துக்காங்க. இன்கேஸ் 1958ல இருந்து கூட அந்த எடிஷன்ல புக்ல இருந்து கூட எடுத்திருக்காங்க கொஸ்டின். சோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்லயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தமிழ்ல ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால ஜிஎஸ் வந்து ப்ராப்பரா வந்து கொண்டு போக முடியல, டைம் கன்சியூம் பண்ண முடியல. எல்லாருமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 170 180 எல்லாம் போடுறவங்களால இந்த வாட்டி 140 கூட போட முடியல, 140 145 கூட போட முடியல. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நமக்கு வேகன்சியாவது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஒரு 10,000 வரைக்கும் இருக்கும், கொஞ்சம் ஓரளவுக்கு போயிடலான்ட்டு எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 இருக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போக போக 150 155 ஆச்சு, 160 ஆச்சு. அது எப்படி போச்சுன்னு தெரியல. இப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் 170 வரைக்கும் சொல்றாங்க. அதனால எங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நாங்க இத்தனை 4 வருஷம் 5 வருஷம் படிச்சவங்களால. அதான் ப்ரோ, இப்போ என்ன கேட்டா உங்க ஏஜ் என்ன ப்ரோ? இல்ல உங்க ஏஜ் என்னது ப்ரோ? எனக்கு 28 ப்ரோ. ஓகே, அப்படின்னா நீங்க எத்தனை அட்டெம்ப்ட் வரைக்கும் எழுதலாம் நீங்க? இல்ல இது குரூப் 4 எத்தனை எழுதிக்கலாம். குரூப் 4 வந்துட்டு 50 வயசுக்கு மேல வரைக்கும் கூட எழுதிக்கலாம், அது பிரச்சனை இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்காண்டியே வந்து எல்லாருமே அவங்களோட வேலையை விட்டுட்டு மத்த பாக்குற வேலையில விட்டுட்டு இதுக்குன்னே 2 வருஷம் 3 வருஷம் படிக்கலாம். இதுக்குன்னே கல்யாணம் கூட முடிக்காம இருக்காங்க ப்ரோ. பாக்குற வேலையை விட்டுட்டு வந்துட்டு கல்யாணம் கூட முடியும். இப்ப நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா, ஒரு டென்டேட்டிவ் விடுறதுல அவ்வளவு ப்ராப்ளம் ஆச்சு. டென்டேட்டிவ்ல 30 கொஸ்டின் வரைக்கும் வந்து கான்ட்ரோவர்சியா இருந்துச்சு. டென்டேட்டிவ்னா கவர்மெண்ட் விடுவாங்க, அந்த விட்டதுக்கு அப்புறம் அதுல என்ன பிரச்சனை வந்தா நீங்க எனக்கு ப்ரூஃப் கொடுங்க, நாங்க வந்து மாத்துறோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க கவர்மெண்ட் கீழே. அது அவ்வளவு பிரச்சனையாச்சு. எக்ஸாம் முடிஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் 4 பேர் செத்து போயிருக்காங்க. அதை பத்தி யாருமே பேசவே இல்லை. ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு ஒரு ஆள் ஒருத்தவங்க எங்க சாகுறாங்க அப்படின்னா அதை கண்டுக்கிற அந்த கவர்மெண்ட் எங்களை ஒரு ஓட் பேங்காவும் மதிக்கல, ஒரு உயிரா கூட பார்க்கவே இல்லை. ஆனா 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி இருக்கிறதா சொல்றாங்க. 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா 10 லட்சம் பேருக்கு 4000 சில்லற வேகன்சி தான் இருக்கு. பட் நீங்க வந்துட்டு இந்த துறையோட அமைச்சர் வந்துட்டு அமைச்சர் கைல்வெளி செல்வராஜ் தானே மனிதவள மேம்பாட்டு துறையோட அமைச்சரா இருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்டோட அவங்க தான். ஏன்னா அந்த அம்மா என்னோட தொகுதியோட எம்எல்ஏ தான். அதான் சார், இப்ப நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு கொடுக்கறத அவங்க நார்மலைஸ் பண்றாங்க. வருஷத்துக்கு இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா கவர்மெண்ட் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 55,000 வேகன்ட் இருக்கு, நாங்க 75,000 வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படி எல்லாம் சொல்லி இது பண்றாங்க. இப்ப மாசம் எழுதக்கூடிய அதிகபட்சமா எழுதக்கூடிய எக்ஸாம் இதுதான். மற்றது எல்லாமே வந்துட்டு 2000 3000 குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 1 எல்லாம் வந்து 100 வர்றதே பெரிய விஷயமா தான் இருக்கும். இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, வேலை இல்லாம இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு 130 போட்டுட்டு கேட்கக்கூடிய ஆள் சார். எல்லாருமே வெல் டிசர்வ் தான். இந்த கொஸ்டின் பேப்பர்ல 140 மேல போட்ட எல்லாமே வெல் டிசர்வ் தான். அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான வேகன்ட் தான் கேட்கறாங்க. ஒண்ணு கொடுத்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஓட் பேங்கா பார்த்தா கூட அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணதான் போறாங்க. அப்படி இல்லாட்டி வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்துலயுமே டாப்ல இருக்கோம்னு சொல்றாங்கன்னா உள்ள வந்து பாருங்க சார், வேலை இல்லாம அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. வேலையே இல்ல சார், வேலை இல்லாம இதனால கிரைம் நடக்குதுன்னா அப்புறம் எப்படி சார் நடக்கும்? அவன் தூரம் கஷ்டப்படுறான், அவ்வளவு கஷ்டப்படுறான், படிக்கிறான், வைக்கிறான், அவனுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு வேலை இல்லை அப்படின்றப்ப அவன் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எது ஈஸியா கிடைக்குதோ அதை பார்த்துட்டு தான் போவான். அப்படி வேணா கிரைம் அதிகமாகத்தான் செய்யும், எல்லாம் பண்ணதான் செய்யும். எங்களோட ஒட்டுமொத்த கோரிக்கை என்னன்னா, இப்ப இருக்க வேண்டிய 10,000 மாத்தினாங்கன்னா மாடலே கிட்டத்தட்ட 4000 இருந்து 5000 பேர் இருக்காங்க சார். வெறும் 1/2 மார்க் வெறும் 1 மார்க் கூட்டினா வேலை கிடைச்சிரும், நம்ம ஒரு வேலைக்கு போய் நம்ம ஒரு லைஃப், ஒரு நல்ல லைஃப் நமக்கு கிடைச்சிரும்ன்ற கனவோட இருக்கிறவங்க, சர்வீஸ் பண்றதோட இருக்கிறவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க சார். சின்ன ஒரு கிளாஸ். இப்ப என்னன்னா, இப்போ 4000 சில்லற இப்ப வேக்கண்ட் இருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது 10,000 மாற்றம் போனது வந்துட்டு இன்னொரு 4400 பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்ப பாஸ் பண்ணவங்களே வந்துட்டு ஒரு பார்டர்ல இருக்கிறவங்க ஒரு 3000 பேர் ஆல்ரெடி ரெடியா இருக்காங்க. இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக் உள்ளே வந்துருவாங்க. ரைட்டா?
கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். கண்டிப்பா நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க கேட்கக்கூடிய வேக்கண்ட்ட நீங்க வந்து வேக்கண்ட் இல்லாமலாம் இல்ல சார். வேக்கண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இது வந்து வேலைப்பளுவும் அதிகமா துறையோட இருக்கு சார். அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க? இப்ப வந்து என்னன்னா எல்லாமே சிஎம்ஏ பார்க்க முடியாது. ஏன்னா நான் வந்து பிஜேபியாக இருந்தாலுமே நான் வந்து கண்டிப்பா. எல்லாமே வந்துட்டு சிஎம் மட்டுமே நான் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அந்த துறையோட கண்டிப்பா, அமைச்சர் கண்டிப்பா. வந்துட்டு கைல்வெளி செல்வராஜ் தான். அப்படின்ற போது அந்த ஆமா சார். கைல்வெளி செல்வராஜ் வந்துட்டு ஏன் எதுவுமே பேசாம இருக்காங்கன்னு தான் கேக்குறேன் நானு. சார் நாட் ஒன்லி வந்து மினிஸ்டர் மட்டும் பேசல சார். யாருமே ரூலிங் பார்ட்டி சைட் வந்து ஒரு சரி இவ்வளவு விஷயம் போயிட்டு இருக்கு, இவ்வளவு பேர் வந்து கான்ட்ரவர்சியா இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் வந்துட்டு பாதிக்கப்பட்டு இருக்காங்க, பேசுறாங்க அப்படின்றப்ப நாங்க 10 நாளா ட்ரை நாங்க வந்து ஒரு மாசம் முன்னாடி ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் வர முன்னாடி வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த 10 நாளா வந்து என்னென்ன பண்ண முடியுமோ ரன் பண்றது, மீடியால சொல்றது, ஏதாவது கட்சி தலைவர் போய் பாக்குறது, எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு சின்ன விஷயம் கூட எங்களுக்கு வந்து சரி இருக்கு இல்ல நாங்க பண்றோம் பண்ணல நீங்களா கஷ்டப்படாதீங்கன்னு ஒரு வார்த்தை கூட எதுவுமே இல்லை சார். ஏதோ ஒரு இடத்துல எங்கிட்ட ஒருத்தவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு சாகுறாங்க, அவங்களுக்கு போயிட்டு அவ்வளவு பண்ற ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த எக்ஸாம்ல 4 பேர் செத்து இருக்காங்க, நிறைய பேர் மன உளைச்சல் இருக்கிறாங்க, அது வந்து ஒரு 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 இதா கூட கன்சிடர் கூட பண்ணிக்க ஓகே, மாட்டேங்கிறாங்க சார். அப்ப எனக்கு இன்னொரு சின்ன ஒரு சந்தேகம். இப்ப என்னன்னா இப்போ இப்போ நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவரோட துறையில வந்துட்டு 2000 சில்லற போஸ்டிங் வந்துட்டு டைரக்டா வந்துட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஆனா அதுவே ஆமா. கண் தொடர்புக்காக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமா தான் அந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி நாங்க வந்துட்டு போஸ்டிங் போட்டோம்னு சொல்றாங்க. இப்போ ஆமா அந்த சார். வேகன்சியை வந்துட்டு டிஎன்பிசி மூலியமா கண்டக்ட் பண்ணியிருந்தா உங்க கூட்டத்தில் கண்டிப்பா சார், இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா அந்த சார். 10,000 பேர் ஆல்ரெடி அகாமடேட் பண்ணிருக்காங்க, ரைட்டா? கண்டிப்பா நான் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்றேன் சார். இப்போ அந்த நகர்ப்புற வளர்ச்சியா இருக்கட்டும், பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் இருக்கு சார். பஞ்சாயத்துல வந்துட்டு இப்போ வந்துட்டு செயலர் சொல்லி ஒரு போஸ்டிங் போட்டுருக்காங்க, ஒரு ஆமா 1000 போஸ்டிங் ஆமா, போட்டுருக்காங்க. பஞ்சாயத்து அதே செயலாளர். மாதிரி ஆமா. கூட்டுறவுத்துறையிலேயே இருக்கு சார். இது எல்லாமே ம். வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 கேடர் தான் சார். குரூப் 4 கேடர்ல நிறைய வேகண்ட் வரும் சார். இப்போ என்ன பண்றாங்கன்னா அவுட் சோர்சிங் மூலமா ஃபில் பண்றோம்னு சொல்லிட்டு யார் ம். உண்மையிலே இருக்குன்னு படிச்சு இதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அவுட் சோர்சிங் போறோம்னு சொல்லிட்டு இதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க அவுட் புதுசா சோர்சிங் மீன் கிரியேட் பண்ண என்னது ப்ரோ? சொல்றோம். இது அவுட் சோர்சிங் மீன் என்னது? இப்போ என்னன்னா நான் பிரைவேட் அவுட் சோர்சிங் அவுட் ஒரே நிமிஷம் என்னோட, ஏன்னா நான் கேட்கற கேள்வி பப்ளிக்காவும் கேட்கற கேள்விதான். சொல்லுங்க சார். ஓகேங்களா? இப்ப என்னன்னா ஒரு சொல்லுங்க சார். காமன் மேனா இருக்கேன். இப்ப எப்படின்னா நான் வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட் சோர்சிங்ன்ற வார்த்தை என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு கம்பெனி ரன் பண்றேன். என்னோட கம்பெனில வந்துட்டு ஒரு 500 வேகன்சி இருக்கு. என்னால வந்துட்டு அந்த 500 போஸ்டிங்க்கு வந்து இன்டர்வியூல எடுத்து நான் ஃபில் பண்ணி போறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் வந்துட்டு ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுத்தேன்னா நீ வந்து 500 பேர் என்னோட குவாலிபிகேஷன் இதுதான், இந்த மாதிரி குவாலிபிகேஷன் இருக்கிறவங்க மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுன்னு, அதுக்கு பேர் தான் அவுட் சோர்சிங் எனக்கு தெரியும். ஆனா இது வந்து கவர்மெண்ட்ன்ற போது, இது கவர்மெண்ட் போஸ்டிங்ன்ற போது கவர்மெண்ட்டுக்காக எதுக்காகனா கவர்மெண்ட் போஸ்டிங் வந்தாலும் பப்ளிக்காக வேலை செய்ய போறீங்க. நீங்களா எண்ட் ஆஃப் த டே பப்ளிக் சர்வெண்ட். ஓகே, நீங்க எண்ட் ஆஃப் த டே பப்ளிக் சர்வெண்ட். அப்போ கவர்மெண்ட் தானே நேரடியா உங்களை தேர்ந்தெடுக்கணும். அது அவுட் சோர்சிங் போகுது. அதே மாதிரி அவுட் சோர்சிங் போனா அவங்க என்ன கிரைட்டீரியா வச்சிருக்காங்க? இப்போ டிஎன்பிசினா எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்றாங்க, கோட்டாஸ் வருது. இப்போ டிஎன்பிசி மூலியமா போனீங்கன்னா கோட்டா இருக்கு. இப்போ அவுட் சோர்சிங் மூலியமா போனா கோட்டா இருக்குமா? அதான் என்னோட கேள்வியா இருக்கு. காமன் இல்ல மேன் சார், கேள்வியா அது என்னன்னு இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு தனியார்ட்ட கொடுக்கறது தான். அது வந்து என்னன்னா அமௌண்ட்டை கம்மி பண்றதுக்கு வேண்டிதான். அதாவது இப்ப வேலைப்பளு இருக்குல்ல, வேலைப்பளு அதிகமா இருக்கிறப்ப வந்துட்டு அதை வந்து வெளியே கொடுத்தோம்னா நார்மலா வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு வேக்கண்ட் ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட அவங்களுக்கு கம்மி சம்பளம் தான் கொடுப்பாங்க. அது வந்து என்னன்னா இப்ப தனியார்ல இது பண்ற மாதிரி தான் சார். தனியார்ல வந்து ஏஜென்சி வச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ற மாதிரி சார். அதை ஏன் சார் பண்ணணும்? முதல்ல வேலைப்பளு அவ்வளவு இருக்குன்னா ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. இவ்வளவு பேர் ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஈவன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப இதான் சொல்றாங்க, வேலை சண்டே கூட வேலை இருக்குடா, வேலைக்கு போன கவர்மெண்ட் வேலைக்கு தான் போயிருக்கேன்னு தெரியல, பிரைவேட்ல இருந்து பாக்கணும்னு தெரியல, அவ்வளவு வேலை போல இருக்கு, பட் வந்துட்டு ஃபில் பண்ண மாட்டேங்கிறாங்க, செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. இவங்க வந்து முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா கூட்டுறவுத்துறை, ஆவின், அப்புறம் வந்து டிஎன்எஸ்டிசி, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ் மூலமா தான் நிரப்ப போறோம்னு சொன்னாங்க. அப்படி நிரப்பாதுக்கு முன்னாடியே கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 10,000 வேகன் போட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் நாங்க சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா சொல்லியும் கூட வெறும் 3,900 வேகன் தான் சார் போட்டிருக்காங்க. அப்ப அந்த இன்னொரு எனக்கு என்ன சந்தேகம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சகத்தில் இருக்கக்கூடிய எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய ஆபீஸ் ஒர்க் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ஆபீஸ் ஒர்க் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி மூலியமா எடுத்தோம்னா எத்தனை பேருக்கு தோராயமா வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் சார்? வேலை வாய்ப்பு வந்து இப்ப கவர்மெண்ட் வந்து அவங்களோட மேனிபெஸ்டோல சொன்னது கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வேகண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 3.5 லட்சம் வேகண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வருஷம் வந்துட்டு நாங்களோட சாதனைகள்னு சொல்லிட்டு நாங்க இவ்வளவு பேரை போட்டிருக்கோம் வச்சிருக்கோம் சொல்லி அந்த சொல்றாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து வரதுக்கு முன்னாடி 75,000 பேர் நாங்க கண்டிப்பா வந்து அரசு பண்ணி வருஷம் கொடுப்போம், அதுல 55,000 பேர் கண்டிப்பா கொடுப்போம் சொன்னாங்க. இப்ப நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தாலும் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, மத்த பணியாளர் அமைச்சகத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25,000 கூட ஃபில் பண்ணிருக்க மாட்டாங்க சார். ஓகே,
இந்த வருஷத்துக்கு அந்த டேட்டாஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 25,000 கூட ஃபில் பண்ணிருக்க மாட்டாங்க. எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்க இவ்வளவு தூரம் படிச்சிருக்கோம், இவ்வளவு வெல்டிஸோட இருக்கோம், எல்லாருமே வெறும் 1/2 மார்க் 1 மார்க் அந்த பார்டர்ல தான் இருக்காங்க. 5,000 பேர் கிட்ட இருக்காங்க சார். இப்ப கவர்மெண்ட் வந்து நாங்க கேட்கற மாதிரி அந்த 10,000 வேக்கண்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாருமே உள்ள போயிருவாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நிம்மதி ஆயிடும் சார். நிம்மதி ஆயிட்டோம்னா அடுத்து டெவலப்மெண்ட் தான் சார் தோணும். அடுத்து வேற எதுவும் தோணாது. ஒரு பர்சன் வந்து நிம்மதி ஆயிட்டான், ஓரளவுக்கு இருக்கும், நம்ம வந்து ஏதோ பண்ண போற ஒரு வேலையில இருக்கோம்னா அது அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்த கட்டத்துக்கு தான் போகணும். தவிர தேவையில்லாத விஷயம் கிரைமோ மத்த விஷயத்த பத்தி எதை பத்தி யோசிக்கணும். ஆகாஷ் ப்ரோ, நீங்க வந்து டிஎன்பிசி பத்தி பேச போறதா இருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களையும் ஸ்கிரீன்ல எடுத்துக்கிறாங்க. நானும் ஆகாஷ் ப்ரோ. அதே மாதிரி ப்ரோ, இப்ப எனக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா, இப்ப எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ இந்த டிஎன்பிசியில மட்டும்தான் இந்த விடோஸ்க்கு முதற்கொண்டு இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? சரிங்க சார். இல்ல அப்ப டிஎன்பிசி மத்த சொல்லுங்க. இல்ல யூஎஸ்ஆர்பிலே பாத்தீங்கன்னா அதுலயுமே இருக்கு சார். டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அதுலயும் இருக்கு, இதுல இருக்கு சார். இப்ப ஒரே ஒரு கோரிக்கை தான் சார். நீங்க சொன்ன டேட்டாஸ் இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப ஒரே ஒரு கோரிக்கை தான். எங்களுக்கு 10,000 வரைக்கும் வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டா பார்டர்ல 5,000 பேர் இருக்காங்க சார். அவன் எல்லாருமே உள்ள வந்துருவான். எல்லாருமே ஒரு வாக்கு கொடுத்த மாதிரி இருக்கு. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு 7-8 வருஷம் வந்து கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே உட்காந்து அந்த புக்கை தொட்டு வச்சு இது பண்ணிட்டு முடியல சார். இந்த வருஷமே இப்படி போடுறாங்க. எலெக்ஷன் வருஷத்துல இந்த அளவுக்கு கம்மியா இருக்காங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல போய் வந்து எதுவும் போட மாட்டாங்க. எல்லாருமே எப்படி வாய்ப்புறாங்கன்னா வேக்கண்ட் பூரா இந்த வருஷத்துக்கு கொடுத்துட்டு அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. நாங்க வந்து புதுசா வேக்கண்ட கிரியேட் பண்ணி எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லல. இருக்கிற வேக்கண்ட கொடுத்தாலே போதும். சின்ன ஒரு கிளாஸ் ப்ரோ, சின்ன ஒரு கிளாஸ். போன வருஷம் மட்டும் 8,500 வேக்கண்ட் போஸ்ட் இருக்கு. அதாவது 8,500 பேரு போன வருஷம் மட்டும் ரிட்டையர் ஆயிருக்காங்க. இந்த ரிட்டையர் ஆன போஸ்டிங் மட்டும் 8,500 பேர் இருக்காங்கன்னா, போன வருஷம் ரிட்டையர் ஆயிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வருஷம் 8,500 பேருக்கு மினிமம் வேலை கொடுத்துருக்கலாம்ல? கண்டிப்பா கொடுத்துருக்காங்க சார். அதையே கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. அதையே அவங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க, தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் தெரியுது இந்த மாதிரி பண்றாங்க, கேட்கறாங்க, வேகன்ட் வேணும்னு கேட்கறாங்க. எல்லாரும் பார்டர்ல இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து மாடரேட்டா இருக்கும் சார். கொஸ்டின் மாடரேட்டா இருக்கும், வேகன்ட் வந்து அதிகமா இருக்கும். சரி, ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சமாவே 165 168 அந்த அளவுக்கு தான் கட் ஆஃபே இருக்கும். சரிங்களா? இந்த வாட்டி கொஸ்டின் அவ்வளோ டஃப் சார். சீரியஸா வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி வராட்டுல நீங்க எக்ஸாம் எடுத்து முடிச்சு அந்த ஒரு வருஷம் அந்த ஒரு மாசம் அந்த ஒரு வாரம் வந்து நீங்க நியூஸ் பேப்பரோ சோசியல் மீடியாவோ எல்லா இடத்துல சம்பந்தப்பட்ட கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா சொல்லுங்க. அதாவது ஓலைச்சுவடி காலத்துல இருக்கும்ல, அப்ப அதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. சரிங்களா? நிறைய கொஸ்டின் வந்து கான்ட்ரவர்சியா நிறைய எடுத்துருக்காங்க. எங்க சோர்ஸ் எங்க இருக்குன்னே கூட தெரியல. சிலபஸ் மாத்தினாங்க, அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பிச்சோம். புக்ல இருந்து கஷ்டமா கேட்க கூட பரவாயில்ல, எங்க இருந்து எடுத்தாங்கன்னு கேட்கல. அது நாங்க கேட்டோம்னா அதுக்கு வேற மாதிரி. எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு, அதை மட்டும் எனக்கு கிளியர் பண்ண முடியுங்களா? சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். இப்ப எனக்கு என்னன்னா, இப்போ நகர்ப்புற வளர்ச்சித்துறையிலயும் ஊராட்சி செயலாளருக்கும் டைரக்டா நியமனம் பண்றாங்க. இப்போ அத நடைமுறையில கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு அந்த 8,888 கோடி ஊழல்னாலதான் அது பேசும் பொருளா இருக்கு அந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறையில. இப்ப அதுவே பேசும் பொருள் ஆகல. மத்த துறையிலுமே இதே தொடர்ச்சியா வந்துருச்சுன்னா ஒரு 7-8 வருஷத்துல வந்து டிஎன்பிசில வேகன்சி இல்லாம பண்ணிருக்க சான்ஸ் இருக்கா சார்? அது பாசிபிலிட்டிஸ் இருக்கு சார். இது என்னன்னா கவர்மெண்ட்டும் வந்து ப்ராப்பரா ரிஃபார்ம் பண்ற மாதிரி பண்ணணும், செய்யணும். இந்த மாதிரி வந்து ப்ராப்பரா எக்ஸாம் வச்சு அந்த கேண்டிடேட்ஸா எடுக்கணும்னு சொல்லி ஒரு பில் பாஸ் பண்ணும் சார். அதை விட்டுட்டு வந்துட்டு தேவையில்லாம இந்த டிபார்ட்மெண்ட் மத்த எக்ஸாம் அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அமைச்சர்கள் கீழேயோ மத்த சோர்ஸ் கீழே கொடுத்தாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நேரடி நியமனம் அப்படின்னாலே நான் வந்து ஃப்ராங்காவே சொல்றேன் சார். நேரடி நியமனம் அப்படின்னால அது கண்டிப்பா வந்துட்டு அமௌண்ட் வாங்கலாம் பண்ண மாட்டாங்க சார். இதான் சார் அது. அதே மாதிரி என்னோட கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் விடை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னன்னா, இப்போ 10,000 போஸ்டிங்ன்ற வந்து நீங்க மினிமம் கேரண்டியா கேக்குறீங்க. இயர்லி 10,000 பேருக்கு கொடுங்க அப்படின்றீங்க. தமிழ்நாடோட இடஒதுக்கீடு அடிப்படையில தான் அது நடக்க போகுது. சோ அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு ப்ராப்பரா கைடன்ஸோட நடந்துச்சுன்னா இந்த 10,000 நம்பரை இயர்லி எந்த கவுண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போதைக்கு அவுட் சோர்ஸ் பண்ற ஃபீல்ட் எல்லாம் ஏதாவது இருக்கோ அதெல்லாம் சேர்த்து போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு எந்தெந்த கவுண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம். இது அது போக இதுல எந்தெந்த வேலைகள் வாய்ப்பு இருக்கு. இப்ப என்னன்னா, நான் டிஎன்பிசி பாஸ் பண்ணிட்டேன்னா நான் இந்த ஆபீஸ்ல இந்த மாதிரியான வேலைகளை நான் செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மக்களுக்கு கொஞ்சம் டிஎன்பிசி பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, எல்லாருமே அறிவாளிகள் கிடையாதுல்ல. அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 எக்ஸாம் மேஜரா வைக்கிறாங்க சார். அதாவது மேஜரா, சரிங்களா? குரூப் 1, குரூப் 2 2A, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4, சரிங்களா? மிச்சம் எல்லாம் இருக்கு இல்லன்னு சொல்ல. அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இது பண்றப்ப வந்துட்டு மாசம் அதிகமா எழுதக்கூடிய விஷயங்களா இதுதான் வருது. ரொம்ப கவனிக்கப்படக்கூடிய தேர்வுகளா இதான் வருது. மிச்சம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அதுக்கு ரிலேட்டடான டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. இது வந்து குரூப் 4 பாத்தீங்கன்னா வெறும் 10th குவாலிஃபிகேஷன் இருந்தா போதும்.
குரூப் 2A1க்கு வந்து ஒரு டிகிரி, ஏதாச்சும் ஒரு டிகிரி இருந்தா போதும். சரிங்களா? இப்படி இருக்க பட்சத்துல வந்துட்டு கவர்மெண்ட் வந்து என்னன்னா இந்த எக்ஸாம் தான் அதிகமா பார்க்கப்படுது. அப்ப இதுக்கு வந்துட்டு நம்ம வேக்கண்ட வந்து கிரியேட் பண்ணக்கூடியது கவர்மெண்ட் கையில தான் சார் இருக்குது. இதுல வந்து இல்ல பாத்தீங்கன்னா எப்படி கேக்குறேன்னா, இப்ப நீங்க 10,000 நீங்க இல்ல, நீங்க சொல்லிட்டீங்க. சொல்றது புரியுது. ஆஹ் ஆஹ் இப்ப குரூப் 4 பாத்தீங்கன்னா அதுல வந்து தட்டச்சர் வருவாங்க சார், டைபிஸ்ட் இல்ல, ஓகே. டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், அவர் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க சார். இருக்கிறதுலே வந்துட்டு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதுல கடைசியா இருக்கக்கூடிய வேகன்ட் தான் வந்து குரூப் 4. கடைசியா ஓகே. இருக்கக்கூடிய படிநிலையில கடைசியா இருக்கக்கூடிய அலுவலகம் தான் குரூப் 4. இப்ப அந்த எக்ஸாமுக்கு தான் வந்துட்டு மாசம் எழுதுறாங்க. இப்போ 13 லட்சம் 14 லட்சம் அப்ளை பண்ணி 10 லட்சம் பேருக்கு மேல எழுதுறாங்க. சரிங்களா? அதை நம்பிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ இப்ப அதை வந்து அதுலயே வந்துட்டு நீங்க இந்த அளவுக்கு சொற்பமான விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா அரசு மீதான அரசு மீதும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்ற அந்த நம்பகத்தன்மை வந்து டோட்டலா குறைஞ்சு போயிடும் சார். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரல்ல இருக்கிறவங்க, அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து சோசியல் ஜஸ்டிஸ், அப்புறம் வந்து சமூக சோசியல் டெவலப்மெண்ட் பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப பொது நீரோட்டத்துல ஒரு கிராமத்துல இருக்க பையனோ ஒரு ஏழை மாணவனோ வந்து உள்ள வரணும் அப்படின்னா அவனுக்கான ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு தான் சார் ஆகணும். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேங்க. இப்ப இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும், ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர் உங்க தரப்புல இருந்து பேசி இருக்கும் போது எனக்கு என்னன்னா, நான் பாக்குறவங்க எல்லாருமே லோயர் மிடில் கிளாஸ் தரப்புல இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த கிராமப்புறத்தை சார்ந்த இளைஞர்களா தான் இருக்காங்க. இப்ப அதோட தகுதி வந்துட்டு 10ஆவதா இருந்தாலும், குரூப் 4 எழுதுறதுக்கு மினிமம் குவாலிபிகேஷன் 10th இருந்தாலும் எல்லாருமே மினிமம் வந்துட்டு ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா. அப்படின்ற போது கிராமப்புறத்தோட மக்களோட வாழ்வியலை மேம்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு துறையாக இருக்கும். இப்ப எனக்கு என்னன்னா, என்னோட பார்வை எப்படி முன்வைக்கிறேன்னா, இது 10,000ன்றது வந்துட்டு எல்லா துறைக்குமே வந்து நான் ப்ராப்பரா பண்ணும் பொழுது ஒரு 15,000 பேர் 20,000 பேர் பண்ணனா ஒரு வருஷம் ஒரு 80,000 பேர், அதாவது ஒரு குடும்பத்துல வந்து 4 பேர் இருக்காங்க, 80,000 பேர் இந்த எக்ஸாம் மூலியமா வாழ்வியல் வந்து மேம்படும் நான் பாக்குறேன் நானு. இல்ல, நீங்க சொல்ற கருத்து ஓகே தான் சார், அக்செப்டபிள் தான். பட் வந்து நம்ம ஃபினான்ஸ் சைடும் பார்க்கணும் சார். நம்ம வந்து கவர்மெண்ட் சைடும் பார்க்கணும். கவர்மெண்ட் வந்து எல்லாம் கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். சரிங்களா? ஆனா நம்ம கவர்மெண்ட்டையும் பார்க்கணும். நம்மளோட ஃபினான்ஸ் ரேட் எப்படி இருக்கு, நம்மளோட இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு, டிஃப்ளேஷன் எப்படி போயிட்டு இருக்குது, எக்கனாமிக் கண்டிஷன்ல நம்ம எப்படி இருக்கிறோம், ஜிடிபி வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஜிடிபி வந்து எஸ்டிஜிபி என்ன கண்டிஷன்ல இருக்கு, இதெல்லாம் பார்த்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு பர்சனை ரெக்ரூட் பண்றோம், ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடத்துறோம். அது வந்து இவங்க தான் மேஜரா இருப்பாங்க. சோ நம்ம வந்துட்டு பொதுவா வந்து அப்படியும் சொல்ல முடியாது, எனக்கு வந்து 20,000 வேணும் 15,000 வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல அதே மாதிரி ஓகே. இல்ல என்னன்னா, நான் அப்படியும் பண்ணலாம். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு, ஏன்னா ஒரு சமுதாயத்தை முன்னேற்றம் தான் அப்படி ஒன்று பண்றதுக்கு ஒரு வழின்னு நான் சொன்னது. இப்ப அது போக எனக்கு என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்கில் லேபர்ஸ் இருக்காங்களா, ப்ளூ கலர் லேபர்ஸ் இருக்காங்களா, அதை தவிர்த்து மத்த எல்லா கடைநடை ஊழியர்களையுமே வந்து டிஎன்பிசி மூலியமா மத்த தேர்வுகள் மூலியமா எடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸோட எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம்ன்றதுக்கு இதான் என்னோட கேள்வியா இருக்கு. இல்ல, நீங்க கேக்குற கேள்வி நல்ல கேள்விதான். கவர்மெண்ட் ஜாப்ல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் பண்றதுக்கு ஆள் தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அதாவது கவர்மெண்டோட ஸ்கீம்ஸையும் கவர்மெண்டோட நாம்ஸையும் வந்து கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போறதுக்கு அரசு இயந்திரத்துல யாரால பண்ண முடியும்னா அரசு ஊழியர்களால மட்டும் தான் பண்ண முடியும். அந்த அரசு ஊழியர்களை ப்ராப்பரா எடுத்து, ஏன்னா வேலை போல அதிகமா இருக்க அந்த வந்துட்டு ஆகுன்னு பாத்தீங்கன்னா சுணக்கம் ஏற்பட்டுரும், வேலை வந்து சரியா நடக்காது, ஸ்கீம்ஸ் வந்து ப்ராப்பரா கொண்டு போக முடியாது. இதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து லேபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம், அதாவது பணியாளர்களை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்த வேலை ப்ராப்பரா போகும். அவங்க போடக்கூடிய ஸ்கீமா இருக்கட்டும், அவங்க பண்ணக்கூடிய வேலையா இருக்கட்டும், கடைசி வரையும் கொண்டு போய் அந்த எம்ப்ளாயிஸோட கவுண்ட வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட கவுண்ட்ஸ் வந்து அதிகப்படுத்தணும்ன்றதுதான் முறையா இருக்கு. இப்போ எனக்கு இதோட தேவை எனக்கு புரிய வச்சிட்டீங்க. எனக்கு என்னன்னா, அடுத்த கட்டமா இப்ப இந்த 10,000 பேர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக உங்க தரப்புல, அதாவது தேர்வர்கள் எல்லாம் என்னெல்லாம் முயற்சி எடுத்திருக்கீங்க, அது என்ன ரிசல்ட் கொடுத்திருக்காங்க, அடுத்த கட்டமா என்னெல்லாம் பண்ண போறீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி சைடும் கேட்கறேன் நான். இப்ப பிஜேபி சைட்ல இருந்து பண்ணாலும் நீங்க எடுத்துக்க தான் போறீங்க, வேற அதிமுக சைட்ல இருந்து பண்ணாலும் எடுத்துக்க தான் போறீங்க, எந்த கட்சியா இருந்தாலும் எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க என்ன ஆதரவு உங்களுக்கு வேணும், இது மாதிரி என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க, என்ன மாதிரி அழுத்தங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சார். எங்களுக்கு வந்துட்டு நாங்க வந்து ஒரு தமிழ்நாட்டு பிரஜை, அதாவது இந்திய குடிமக்கள் நாங்கள். சரிங்களா? எங்களுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே ஓட்டு இருக்கு. நாங்க ஒரு இந்திய நாட்டோட குடிமக்கள். எங்களுக்கு வந்து இந்த நாட்டுல இருக்கக்கூடிய அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் கொடுக்கக்கூடிய எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு. சரிங்களா? எங்களோட இப்ப ஒற்றை கோரிக்கை என்னன்னா, வேக்கண்ட 10,000 இன்க்ரீஸ் பண்ணணும். அது எந்த கட்சி சப்போர்ட் பண்ணாலும் சரி, ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் சரி, ஆப்போசிஷன் பார்ட்டியா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல எங்களுக்கு அந்த விஷயம் நடந்தா நாங்க அதுக்கு மேல எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை சார். ஒரு உண்மையான ஒரு ஆஸ்பிரண்ட் போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு என்ன ஒரு அல்டிமேட் தாட்டா இருக்குன்னா, எனக்கு ஒரு வேலை, நான் படிச்சிருக்கேன், இத்தனை வருஷமா படிச்சிருக்கேன், எனக்கு வேலை, அதை மட்டும் தான் சொல்லுவான். அது ஓகேவா இருந்தாலே போதும். இதுல இன்னொன்னு என்னன்னா, நாங்க ரிசல்ட் போடுறதுக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம்னா, நாங்க ட்ரெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம்.
அரசு வந்து எங்க மேல கவனத்தை செலுத்தணும்னு ட்ரை பண்ணோம். நாங்க வந்து அப்புறம் மீடியாட்ட பேசலாம், மீடியா வந்து கொஞ்சம் மீடியா பேசினாங்கன்னா நியூஸ் சேனல் மீடியா எல்லாம் பேசினாங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்துட்டு அதுக்கு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணோம். அப்புறம் சில பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெயிலு மெசேஜ் எல்லாமே போட்டு அப்பாயின்மெண்ட் வாங்குற அளவுல இருந்து போய் சென்னைக்கெல்லாம் போகலாம், செய்யலாம், வைக்கலாம்னு போய் அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணோம். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மதுரையில வந்துட்டு ஒரு போராட்டம் கூட பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு சார்பா வந்துட்டு சரி, ஓகே. நாங்க வந்துட்டு நான் வந்து என்னோட தரப்புல இருந்து உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன். நான் பாஜகவோட தலைவர்களை வந்துட்டு நான் உங்களை சந்திக்க வைக்கிறேன் நானு. ஓகேங்களா? நீங்க சரிங்க சார். பாஜக தலைவர்களை வந்து நான் உங்களை சந்திக்க வைக்கிறதுக்கு ஒரு, ஏன்னா இந்த எங்களது யாத்திரை இது சம்திங்லாம் பயணங்களே எங்க கட்சி பணிகள் போயிட்டு இருக்கோம். ஆமா அதிகபட்சம் ஒரு ஆமா 20 நாள் 25 நாளுக்குள்ள நான் கண்டிப்பா நான் வந்துட்டு பாஜகவோட முக்கிய தலைவர்களை நான் பார்த்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். நான் வைக்க போறது இல்ல, உங்க தரப்பு மக்களே வந்துட்டு நீங்க தாராளமா வைங்க, அதை நான் உங்களுக்கு அசூர் பண்ணி கொடுக்குறேன் நானு. அது போக சரிங்க சார். இப்ப மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைவேலி செல்வராஜ் இப்ப வரைக்கும் கூட பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்களா? அவங்க சைடு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு கேக்குறேன். இல்லைங்க சார், நம்ம ரூலிங் பார்ட்டி சைடு வந்து எங்களுக்கு எந்த சைடுமே எந்த ஒரு இதுவுமே கிடையாது சார். நாங்க வந்து ட்ரெண்ட் பண்றது தெரியுது, இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது, சென்சேஷனலா போயிட்டு இருக்குதுன்னு தெரியுது. பட் அதை பத்தி வந்து இப்போ வரைக்கும் ஸ்டில் வந்து ரூலிங் பார்ட்டி வந்து யாருமே எதுவும் பேசல. இன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட்ல ஒரு ஐடி மினிஸ்டர்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வேகன்சி இன்க்ரீஸ் பத்தி பேசணும்னு சொல்றாங்கன்னா, அவர் நான் டேட்டா எல்லாம் பார்த்துட்டு சொல்றேன், எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பிடி பழனிவேல் தியாகராஜனா? இல்ல ஆக்சுவலா நாட் ஷூர் சார். பட் வந்து நியூஸ் வந்து நான் வந்து நான் பார்த்துட்டு சொல்றேன் இந்த மாதிரி சொன்னாங்க. பட் வந்து இன்னும் மினிஸ்டர் சைடு இருந்தோ நம்ம முதலமைச்சர் சைடு இருந்தோ உதயநிதி சார் அவங்க சைடு இருந்தோ எதுவுமே எந்த ஒரு ரியாக்ஷனோ எந்த ஒரு இதுவுமே குற்றச்சாட்டு வைக்கணும்னு நான் முன்வைக்கிறேன். ஏன்னா உங்க தரப்பு மக்களே உங்க அதாவது உங்க தரப்புக்குள்ளேயே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, உங்க மேலே எல்லாத்துக்கும் என்ன வேணும்னா எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல, நாங்க வந்து 10 லட்சம் பேர் எழுதுறோம், அதுல வந்து என்னன்னா எல்லாருமே தோய்வு அடைஞ்சிடுறாங்க, என்னன்னா இந்த பார்டர்ல பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இப்ப இந்த பிரச்சனையை நாங்க முன்கொண்டு போராட்டத்துல நாங்க இருக்கிறோம், ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் போதுன்னு இருக்காங்க. ஆனா மத்தவங்க 10 லட்சத்து பேர் மிச்சம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு சரி வேண்டாம் போராட்டம் பண்ணி டைம் வேஸ்ட் தான் ஆகுது, நம்ம அடுத்த எக்ஸாமுக்கோ அடுத்த வேலையை பார்ப்போன்ற மாதிரி ஒதுங்கிறாங்க. ஆனா இது ஒருமித்த குரலாக ஒழிக்கிறதுக்கு எங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா? இல்ல அது வந்து அக்செப்டபிள் தான் சார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இருக்கிறதே வந்து 4000 வேகன்ட் போட்டுருக்காங்க, 4500 வேகன்ட் போட்டுருக்காங்க, 13 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா அதுல காம்படிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1 லட்சம் பேர் காம்படிட்டர்ஸா இருப்பாங்க சார். அதாவது உண்மையிலே படிக்கணும் செய்யணும்னு இருப்பாங்க. அதுல கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சம் போறப்ப கடைசியா வந்து அந்த 15,000 பேர் தான் சார் வந்து நிக்கும். அந்த 15,000 பேர்லயும் பாத்தீங்கன்னா பார்ல இருக்கிறவங்க ஒரு 5000 பேர் இருப்பாங்க, 5000 பேர். மிச்சம் எல்லாருமே வந்துட்டு எனக்கு என்ன வரல நான் நெக்ஸ்ட் பாத்துக்கிறேன் அப்படின்னு போயிருவாங்க. மேல இருக்கிறவங்க வந்துட்டு நமக்கு வந்துருச்சுல அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. சோ ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல யூனிட்டி கிடையாது தான். ஆனா அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு இவங்க இப்படி கதறிக்கிட்டு இருக்காங்க, இந்த வேகன்ட் கேக்குறாங்க, இதே நிலைமை நமக்கு நாளைக்கும் வரும், அவங்க நாளைக்கும் அதை வரைஞ்சுட்டு அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து புரிஞ்சு பண்ணாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை நாங்களும் வந்து கன்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்களுக்கு வேகன்ட் கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷம் எங்களுக்கு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து முற்றிலும் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏற்கக்கூடியது அல்ல சார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட எப்பவுமே வேகன்ட் இருக்கதான் செய்யும் வேலைக்கு. அது வந்து கேட்கிற விதத்துல கேட்டு அவங்க போற விதத்துல போட்டுட்டு தான் இருப்பாங்க, யாரும் குறைச்சும் போட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த வருஷத்துக்கு இவ்வளவு கம்மியா இருக்குது, அதுவும் இந்த கடினமான வினாத்தாளு. எனக்கு ஒரே நிமிஷம் என்னோட இதை கேட்கிறேன் நானு. என்னன்னா இப்போ 2018 வந்து 11,000 சில்ட்ரன் சொல்லியிருக்கேன், 2019 வந்துட்டு 9,000 சில்ட்ரன். அப்ப 2020 வந்துட்டு கொரோனா நடந்ததுனால வந்துட்டு நம்ம அன்னைக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியல. 21 திமுக ஆட்சிக்கு வராங்க. அப்போ இப்போ வந்துட்டு 2020க்கு ஒரு வேகன்சி இருக்கு, 2021க்கு ஒரு வேகன்சி இருக்கு, 2022க்கு ஒரு வேகன்சி இருக்கு. இந்த 3 வருஷம் வேகன்சியோட சேர்த்து தான் 10,117 பேர் கொடுத்திருக்காங்க. அப்போ அதுலயுமே வந்து ஆவரேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அதிமுக ஆட்சியில வந்துட்டு ஆவரேஜோட எண்ணிக்கை அதிகம். அதே வந்துட்டு 2023லயுமே வந்து கவுண்ட் வந்துட்டு 2023 தேர்வு நடக்க கிடையாது. 2024 9,000 சில்ட்ரன் நடத்தியிருக்காங்க. அதே 2025 வந்து 4,000 சில்ட்ரன் நடத்தியிருக்காங்க. அது போக வந்துட்டு டிஎன்பிசியோட வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் சொல்றாங்கன்னா, நாங்க சென்ற ஆண்டை விட இந்த வாட்டி வேலை வாய்ப்பு அதிகப்படுத்திருக்கணும்ன்றதையே கவுண்ட குறைச்சிட்டு நாங்க அதிகப்படுத்திருக்கோன்ற ஒரு விளம்பரத்தை வந்துட்டு டிஎன்பிசியோட வெப்சைட்லயே கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன, அது உண்மையாது? இல்ல சார், ஆக்சுவலா வந்துட்டு வேகண்ட் பத்தி பேசுறப்ப நார்மலா வந்து இதுதான் சொன்னாங்க. அதாவது 860 வேகண்ட் வந்து எப்பயும் போல இருக்கிறத நாங்க அதிகமா தான் கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா இப்ப அது பிரச்சனை இல்லை சார். ஒரு மாசம் எழுதுற ஒரு எக்ஸாம், ஒரு எல்லாருமே ஒரு லேக்ஸ் கணக்குல எழுதுற ஒரு எக்ஸாம்ல இது ரொம்ப சொற்பமான வேகண்ட் சார். கவர்மெண்ட் நினைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட வேகண்ட் இருக்கு, அவங்க கண்டிப்பா கொடுக்கலாம் சார். இன்னொன்னு என்னன்னா, நாங்க சின்ன சின்ன விஷயம் பண்ணா கூட எங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ் தான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு ஃபேக்ட் செக் அது இதுன்னு சொல்லி போட்டுட்டு அவங்க எது பண்ணாலுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வயசு வந்து 59 வந்து 60 இன்க்ரீஸ் பண்ணாலுமே வந்து அது 2021 சொல்றாங்க, அந்த பழைய சொல்றாங்க. அப்படி பார்த்தா கூட 2023, 24, 25க்கு எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கணும். அவங்க அந்த 8,000 பேர் வந்து போனதை விட எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கணும். இதை கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணி சரி ஓகே நீங்க வந்து ஃபேக்ட் வச்சுக்கோங்க, அந்த நம்பர்ஸ் வச்சுக்கோங்க,
ப்ரோ கேட்கல. இவ்வளவு பேர் வந்துட்டு கேட்கலைங்க. கேட்கல ப்ரோ. கேட்கலீங்களே. சரி, நான் பொதுவா நான் ஒரு கேரண்டி கொடுத்துட்றேன். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? சகோதரர் பேசுறது எனக்கு கேட்கல. பட் என்னன்னா, நான் இதை நான் முடிக்கிறேன். நான் இந்த லைவ் கண்டென்ட் வந்து நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா இப்போ வந்துட்டு ஒரு 20-25 நாளுக்குள்ள வந்துட்டு பாஜகவோட முக்கிய தலைவர்களை வந்துட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட நான் கண்டிப்பா பேசி இந்த டிஎன்பிசி எழுதுறவங்களை வந்துட்டு கண்டிப்பா நான் பார்க்க வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இவங்களோட குறைகள் எல்லாமே அவங்ககிட்ட எடுத்து சொல்றோம். அது போக இந்த துறையோட அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவங்க இதை பத்தி பேசணும்னா நம்ம அறம் சார்ந்த விஷயத்தை வந்து சில விஷயங்களை வந்து அவங்க முன்னெடுத்துவோம். அதாவது அவங்களுக்கு லெட்டர் அனுப்புறது, இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள், அறம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம பண்ணிட்டு அதோட ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு கண்டிப்பா நம்ம வந்துட்டு கோரிக்கை முன்வைக்கணும். ஏன்னா இது இந்த வருஷம் இல்லாட்டியும் இதுக்கு அடுத்த வருஷத்துக்கு வரவங்களுக்கு இதுக்காக நம்ம வரணும்னா நாம தான் போராடி ஆகணும். நான் வந்து அறவழியில போராடுறதுக்காக நான் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் வந்துட்டு என்னோட சைட்ல இருக்கக்கூடிய கேரண்டி இதுதான். பாஜக தலைவர்கள் இதை கண்டிப்பா இதை பேசுறதுக்கு நான் கேரண்டி தரேங்க நான். நன்றி.